வணக்கம். அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் எஸ்கேஎம் என்று சொல்லக்கூடிய சம்யுக்தா கிசான் மோர்ச்சா என்கிற விவசாய அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து கூட்டாக எதிர்வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டம் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஆகஸ்ட் 10 என்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஆகஸ்ட் 9ஆம் தேதி இந்தியாவில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடந்த நாள். இந்திய விடுதலை போராட்டத்தில் விவசாயிகள், தொழிலாளர்கள், உழைக்கும் மக்கள், நடுத்தர மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் என்றெல்லாம் ஒரு பெரும் பட்டாளம் 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெள்ளையனே வெளியேறு என்கிற போராட்டத்தை நடத்திய வரலாற்று நாள். அந்த தினம் இந்த ஆண்டில் ஞாயிற்றுக்கிழமை வருவதனால் ஆகஸ்ட் 10 வெள்ளையனே வெளியேறு இயக்க தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 10 திங்கட்கிழமை இந்தியா முழுவதும் சிறை நிரப்பும் போராட்டம் என்பதை அறிவித்திருக்கிறோம். மிக முக்கியமாக 4 கோரிக்கைகள் அதில் இடம்பெற்றிருக்கிறது. ஒன்று, ஏற்கனவே ஒன்றிய பாஜக அரசு அமலாக்கி இருக்கக்கூடிய தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் 4ஐயும் திரும்ப பெற வேண்டும். 2, இந்திய அரசு இப்போது அமெரிக்காவோடு, ஐரோப்பிய யூனியன் நாடுகளோடு, நியூசிலாந்தோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்டற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நிறுத்த வேண்டும். விதை சட்டத்தை, மின்சார சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். 3, ஏற்கனவே இந்தியாவில் அமலாகி கொண்டிருக்கக்கூடிய 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி பெயரில் அமலாகி கொண்டிருக்கக்கூடிய தேசிய கிராமப்புற வேலை உறுதி சட்டம், அதை கைவிட்டு விபிஜி ராம்ஜி என்கிற பெயரில் ஒரு திட்டத்தை முன்வைத்து நாங்கள் வேலை நாட்களை அதிகப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் ஒரு போலித்தனமான, ஒரு பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி கொண்டிருக்கிறது மோடி அரசு. அந்த நடவடிக்கையை கைவிட வேண்டும். ஏற்கனவே இருக்கக்கூடிய 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாட்களாக உயர்த்த வேண்டும். அதனுடைய சம்பளத்தை இப்போது வழங்கக்கூடிய 300 லட்சம் ரூபாயிலிருந்து 700 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கை. 4, இந்தியாவில் இருக்கக்கூடிய பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்பது உள்ளிட்டு இந்த கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு 10க்கும் மேற்பட்ட உப கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு நீண்ட வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்திய விவசாயிகள் சங்கம் உள்ளிட்டு பங்கெடுக்கக்கூடிய போராட்டமாக சிறை நிரப்பும் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அதற்கான தயாரிப்புகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாடு தழுவிய முறையில் எல்லா மாநிலங்களிலும் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பகுதி மக்களும் பெரும் திரளாக இந்த போராட்டத்தில் பங்கெடுப்பது குறித்த விவாதத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டம் வெள்ளையனே வெளியேறு இயக்க தினத்தை ஒட்டி நடப்பதாக நான் குறிப்பிட்டேன். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எவ்வளவு முக்கியமானதோ அதேபோல் அமெரிக்காவோடு, ஐரோப்பிய யூனியனோடு, நியூசிலாந்தோடு இந்திய அரசு, பாஜக தலைமையிலான, மோடி தலைமையிலான இந்திய அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டற்ற வர்த்தகம் இந்திய வேளாண்மையை பாதிக்கும். இந்திய விவசாயிகளுடைய உற்பத்தி பொருள்களை பாதிக்கும். இந்தியாவின் விவசாய உற்பத்தி பொருள்களை நம்பியிருக்கக்கூடிய விவசாய தொழிலாளருடைய வாழ்வை சூறையாடும். எனவே இதை கைவிட வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கை. பாஜக வலுவாக இருக்கக்கூடிய வடமாநிலங்களில் மிகப்பெரிய போராட்டத்தை கடந்த 2020 நவம்பர் 26ஆம் தேதி துவங்கி மாபெரும் காத்திருக்கும் போராட்டத்தை டெல்லி மாநகரத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் நடத்திய வரலாறு இந்தியாவில் உண்டு. 730க்கும் அதிகமான விவசாயிகள் அந்த போராட்டத்தின் போது இறந்து போனார்கள். பல விதமான அடக்குமுறையை, காவல்துறையின் அட்டுழியத்தை, அராஜகத்தை நாம் பார்த்தோம். அதையெல்லாம் மீறி ஓராண்டு காலம் காத்திருந்து அந்த போராட்டத்தில் விவசாயிகள் வெற்றி பெற்றார்கள். மோடி அரசு முதல் முறையாக தான் முன்வைத்த வேளாண் சட்ட திருத்தங்களை கைவிட்டது. கைவிட வேண்டிய கட்டாயம் அந்த அரசுக்கு ஏற்பட்டது. அப்படியான ஒரு வரலாற்று பின்னணியோடு மீண்டும் இப்போது போராடுகிறார்கள். இப்போது அண்மையில் நீங்கள் பீகார் உள்ளிட்ட பல மாநிலங்களில் பிஜேபி தோற்று போயிருக்கிறது. அங்கே மக்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி வளர்ந்து வருகிறது. நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர்கள், இளைஞர்கள் மிகப்பெரிய பங்களிப்பை இந்திய நாட்டில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த போராட்ட வரலாறு பிஜேபி ஆட்சிக்கு இன்னும் ஒரு சரிவை தந்திருக்கிறது. ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பொறுப்பிலிருந்து விலக வேண்டிய கட்டாயத்தை மாணவர் இளைஞர் போராட்டம் இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்கு. எனவே தொழிலாளர்கள் நிச்சயமாக ஏற்கனவே பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு 8 வேலை நிறுத்தங்களை நடத்தியிருக்கிறோம். கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி நடந்த வேலை நிறுத்தத்தில் 25 கோடிக்கும் அதிகமான
தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள், விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தியை, வேலையை முடக்கி நிறுத்தி போராட்டத்தில் பங்கெடுத்த வரலாறு இருக்கிறது. எனவேதான் இந்த பாரம்பரியத்தோடு இந்த போராட்ட பாரம்பரியத்தின் நீட்சியை முன்னெடுத்து செல்லக்கூடிய வகையில் அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவது என்கிற முறையில்தான் 10க்கும் மேற்பட்ட மத்திய தொழிற்சங்கங்களும் விவசாய சங்கங்களும் கூட்டாக இணைந்து ஆகஸ்ட் 10 மறியலை அறிவித்திருக்கிறார்கள். சிறை நிரப்பும் போராட்டம் என்கிற ஒரு போராட்ட அறைகூவலை விடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலே தீவிரமான தயாரிப்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இப்போது மாநில அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையில் தொழில் கொள்கையை பற்றி பேசியிருக்கிறார்கள், தொழிலாளர் கொள்கையை பற்றி பேசவில்லை. தொழிலாளர்களுக்கு திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சகம் என்கிற பெயரில் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு வெறும் 2000 கோடி ரூபாய் என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு இன்றைய நிதிநிலை அறிக்கையில் அவர்கள் தொழிலாளர் சட்ட திருத்தத்தை கைவிடுவோம் என்றோ, வேளாண் சட்ட நடவடிக்கைகள் எப்படி தமிழ்நாட்டை பாதிக்கும், அது பாதிப்பை சந்திக்க அனுமதிக்க மாட்டோம் என்றோ அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் சொல்லவில்லை. ஒருவேளை நாளை சட்டமன்றத்தில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ண இருக்கிறது, அப்போது அது குறித்து குறிப்பிடலாம். நான் இதன் மூலம் அரசுக்கு தெரிவிக்க விரும்புவது, தமிழ்நாடு அரசு விவசாயிகளை, விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தன்னுடைய முதல்வர் பொறுப்பை கடந்த மே மாதம் 10ஆம் தேதி ஏற்றவுடன் அவர் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் அவர் குறிப்பிட்ட விஷயம், இந்த ஆட்சி தொழிலாளர்களை, விவசாயிகளை, விவசாய தொழிலாளர்களை, மாணவர்களை, இளைஞர்களை பாதுகாக்கும் என்று சொன்னார். அதன்படி இந்த நிதிநிலை அறிக்கையில் ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, பெரும்பாலான விஷயங்கள் தெளிவாக இல்லை, அது பேசப்பட வேண்டி இருக்கிறது. எனவே மாநில அரசு உடனடியாக 4 தொகுப்பு சட்டங்களை தமிழ்நாட்டில் அமலாக்க மாட்டோம் என்று அறிவிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 26,000 வழங்கப்படும் என்று அறிவிக்க வேண்டும். கர்நாடக மாநிலத்தில் மிக உயர்ந்த திறன் படைத்த தொழிலாளியினுடைய குறைந்தபட்ச சம்பளமாக அவர்கள் 33,000 ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க. திறன் படைத்த தொழிலாளருடைய சம்பளத்தை 31,000 சொல்லியிருக்கிறாங்க. செமி ஸ்கில் தொழிலாளனுடைய சம்பளத்தை 28,000 சொல்லியிருக்கிறாங்க. அன்ஸ்கில் லேபரனுடைய சம்பளத்தை 26,000 என சொல்லியிருக்கிறார்கள். எனவே மாநில அரசு இந்த 26,000 33,000 வரை சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஊதியத்தை அறிவிப்பதற்கு இந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிற இந்த கூட்டத்தொடரிலேயே மாநில அரசு செய்ய வேண்டும். இப்படி மாநில அரசுகள் தொழிலாளர்களை, விவசாயிகளை, விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்க முன்வருகிற போதுதான் இதெல்லாம் பொதுப்பட்டியலில் இருக்கு. இந்த பொதுப்பட்டியலில் இருப்பதனால ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செய்ய வேண்டிய பொதுப்பட்டியலில் இருக்கு. இதை செய்வதன் மூலம் விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தர முடியும். அந்த வகையில் மாநில அரசு செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் போராட்டம் நடக்கிற போது பல நேரங்களில் காவல்துறை பல்வேறு ஒடுக்குமுறைகளை கையாண்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. ஒன்றிய பாஜக அரசு செய்த காவல்துறையினுடைய அடக்குமுறையை போல் போராட்டங்களை ஒடுக்க நினைப்பது என்பது தவறு. எனவேதான் நாம் இந்த செய்தியின் மூலம் தமிழ்நாடு அரசுக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கும் சுட்டிக்காட்ட விரும்புவது, இந்தியா முழுவதும் விவசாயிகள் கிளர்ந்தெழுந்து கொண்டிருக்கிறார்கள், இந்தியா முழுவதும் தொழிலாளர்கள் கிளர்ந்தெழுந்து கொண்டிருக்கிறார்கள். அது பொதுத்துறை நிறுவனமாக இருக்கலாம், நிதித்துறை நிறுவனமாக இருக்கலாம், ஆலை தொழிலாளியாக இருக்கலாம், போக்குவரத்து தொழிலாளியாக இருக்கலாம், மின்சார தொழிலாளியாக இருக்கலாம், இதர பல்வேறு திட்டப்பணியாளர்களாக இருக்கலாம், அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருக்கலாம். எல்லோரும் தங்களுடைய கோரிக்கைக்காக, தங்களுடைய பாதுகாப்புக்காக, தங்களுடைய வாழ்வாதார உரிமையை நிலைநாட்டுவதற்காக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெரும் கார்ப்பரேட்டை, அவருடைய கொள்ளை லாபத்தை உறுதிப்படுத்துவதற்காக தொழிலாளர் சட்டங்களை மோடி அரசு முன்வைத்திருக்கிறது. தொழிலாளனுடைய பிழைப்பாதாரத்தை அழித்து கார்ப்பரேட்டினுடைய கொள்ளை லாபத்தை உறுதி செய்வது என்பது அராஜகத்தின் உச்சம். எனவே இந்த அராஜகங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் மாநில அரசு கவசமாக நின்று தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும். அப்படியாக நாங்கள் நடத்தக்கூடிய போராட்டம் அரசை நிர்பந்திக்கும். அதற்கு எங்களுக்கு குந்தகம் விளைவிக்காமல், இடையூறு விளைவிக்காமல் மாநில அரசு இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த காணொலி மூலம் அனைத்து தொழிலாளர்களுக்கும், விவசாயிகளுக்கும், விவசாய தொழிலாளர்களுக்கும் இந்திய தொழிற்சங்க மையம் CITU, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு இடதுசாரி அமைப்புகள், பல்வேறு மத்திய தொழிற்சங்கங்கள், பல்வேறு விவசாய அமைப்புகள்
எல்லோரும் கூட்டாக விடுத்திருக்கக்கூடிய வேண்டுகோள், ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் நடத்த வேண்டியிருக்கிறது. போராட்டம்தான் நம் உரிமையை காக்கும், போராட்டம்தான் நம் பிழைப்பை காக்கும், போராட்டம்தான் நம் நிலத்தை காக்கும், போராட்டம்தான் நம் வாழ்வை காக்கும் என்கிற முறையில் முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.